Hello everyone, we are discuss about some important questions for pericyclic topic. First one, put the following as the most reactive diene for Diels order reaction in the increasing order. நமக்கு Diels order reactionல எந்த alkene வந்து நமக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும் எந்த டையின் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா cis alkene is faster than trans alkene. இது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு சம் எனர்ஜி கொடுக்கணும். அதை இப்படி எனர்ஜி கொடுத்து அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணலாம். அதுவும் டைனில் இன்வால்வ் ஆகும், ஆனால் வந்து ஸ்லோவாக இன்வால்வ் ஆகும். இப்போ சிஸ்ல ஒரு அல்கின் போடுறாங்க, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். பார்த்தா 4n+2 இது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா இங்கே வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் தேர்டு இங்கே வந்து ஃபர்ஸ்டா செகண்டான்னு பார்த்தோம்னா வந்து அசைக்ளிக் இஸ் more reactive than cyclic. ஏன்னா நமக்கு இங்க பாருங்க இந்த அசைக்ளிக் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாவே நம்ம இதை வந்து சிஸ் டைனா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனா இது வந்து சைக்ளிக் வந்து ஸ்டெரிக் ரிங்ன்றதுனால இதை நம்மளால வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அதனால ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தா complete the following reaction. இது ஒரு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் 4n+2. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து CO2ET, இங்கே ஒரு CO2ET. நமக்கு வந்து ஆன்சர் வந்து B இஸ் கரெக்ட் ஒன். இங்கே பாருங்க நமக்கு இந்த டைனோஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த டைனோஃபைல் வந்து சிஸ்ல இருந்தா ப்ராடக்ட்லயும் வந்து நமக்கு சிஸ்ல வரும். இதே வந்து இந்த டிரான்ஸ்ல இருந்தா நமக்கு ப்ராடக்ட்லயும் டிரான்ஸ் வரும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தேர்ட் ஒன், த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இப்போ நமக்கு ரியாக்ஷனும் ப்ராடக்டும் கொடுத்துட்டாங்க, இது என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹியர் 1 2 3 1 2 3. This bond shift here, this bond shift here, this is shift here. Here this is 3,3 sigmatropic rearrangement. Option C is correct one. Fourth one, which of the following reaction convert 1,5 diene to an isomeric 1,5 diene. இப்போ நம்ம வந்து 1,5 diene எடுத்துட்டு அதை வந்து ஐசோமரிக் பண்றோம், ரியாக்ஷன் இன்வால்வ் ஆன பிறகு நமக்கு மறுபடியும் 1,5 diene கிடைக்கணும் அப்படின்றாங்க. பாருங்க, here 1 2 3 4 5 6. here 1,5 diene ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் நமக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. திஸ் இஸ் ஆல்சோ 1,5 diene. கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இந்த மாதிரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். Fifth one, the order of following transformation to occur thermally, what pericyclic reaction must occur. இப்போ நமக்கு ரியாக்ஷனும் கொடுத்துட்டான், ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டான், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தா இந்த ப்ராடக்ட் வருதுன்னு கேட்கலாம். இப்போ இங்க பாருங்க, இதை வந்து ஹீட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் நடக்கும். ரிங் ஓப்பனிங் நடந்தால் நமக்கு வந்து
ஹியர் டபுள் பாண்ட், ஹியர் ஒன் டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் இது பேர் வந்து டைனோஃபைல். இந்த டைனோஃபைல் இன்வால்வ் ஆனால் இது ஒரு 4n+2 டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் நமக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங், அடுத்த ஸ்டெப் வந்து டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். சிக்ஸ்த் கொஸ்டின், the condition x and y required for the following pericyclic reaction. நமக்கு ரியாக்ஷன் ப்ளஸ் ப்ராடக்ட் ரெண்டும் கொடுத்துட்டான். இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் என்னென்ன இதில் இன்வால்வ் ஆகும், தெர்மலா ஃபோட்டோ கெமிக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரியாக்ஷன் வந்து சிஸ் டைப்ல இருந்து அதே சிஸ் டைப்ல இருந்தால் அது வந்து கான் ரொட்டேஷன். இதே வந்து சிஸ்லேருந்து டிரான்ஸாவோ இல்லை டிரான்ஸ்லேருந்து சிஸ்ஸாவோ கன்வெர்ட் ஆனால் இது வந்து டிஸ்ரொட்டேஷன். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 4n தெர்மலில் வந்து கான் ரொட்டேஷன் நடக்கும், இதே வந்து ஃபோட்டோ கெமிக்கலில் வந்து டிஸ்ரொட்டேஷன் நடக்கும். அதே சேம் 4n+2ல வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். ஃபோட்டோ கெமிக்கலில் காணும், தெர்மலில் வந்து டிஸ்ஸும் நடக்கும். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலிருந்து இந்த ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. இதே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் பாருங்க டவுன் சைடு இருக்குது, இந்த மெத்தில் பார்த்தீங்கன்னாலே டவுனில் இருக்குது. இப்போது டவுனில் இருக்குன்னா சிஸ்ஸு, இல்லை ஒன்று எபோவில் இருக்குது இன்னொன்று வந்து பிலோவில் இருக்குது அப்படின்னா அது வந்து டிரான்ஸ், இல்லை ரெண்டுமே பிலோவில் இருக்குது அப்படின்னாலையும் நம்ம வந்து சிஸ்ஸுன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பிலோ இருக்கா, பிலோனா சிஸ்ஸுலேருந்து நமக்கு இங்கே பாருங்கள் டிரான்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு சிஸ்ஸுலேருந்து டிரான்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது என்ன ரொட்டேஷன் இன்வால்வ் ஆகும், டிஸ்ரொட்டேஷன். இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து 4n+2, ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து 4n. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு இதை ரொட்டேஷன் ஆகிருக்கு, அதனால் இது வந்து 4n. பாருங்க, நம்மளுக்கு 4n ஃபோட்டோ கெமிக்கலி டிஸ்ரொட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து எக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ கெமிக்கலாக தான் இருக்கணும். அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ கெமிக்கல், இங்கே ஒரு ஃபோட்டோ கெமிக்கல். இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ப்ராடக்ட் வந்து என்ன கன்வர்ஷனில் நடந்திருக்கு, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரோஜனும் இது வந்து எபோவில் இருக்குது, இது வந்து பிலோவில் இருக்குங்களா. இப்போ எபோ பிலோ இல்லைனா வந்து அப்பு டவுன் இந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்படி இருந்தால் நமக்கு வந்து டிரான்ஸு, இங்கே டிரான்ஸ்லேருந்து நமக்கு வந்து சிஸ்ஸாக மாறி இருக்கு. இப்போது டிரான்ஸ்ஃபியூஸ்டு ஹைட்ரோஜன்லேருந்து சிஸ்ஃபியூஸ்டு ஹைட்ரோஜனாக மாறி இருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது என்னதான் நமக்கு வரும், டிஸ்ரோட்டேஷன் தான் வரும். இது எத்தனை பாண்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் பாண்டு ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து 4n+2. இப்போ 4n+2ல நமக்கு வந்து டிஸ்ரோட்டேஷன் என்ன கண்டிஷன், தெர்மல் கண்டிஷன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். இப்போ வந்து பாருங்க, 7th, இந்த ஃபாலோயிங் கன்சர்டர் ரியாக்ஷன் த ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஏ. இப்போது ஒரு 8 மெம்பர் இங்கே கொடுத்து ஹீட் பண்ணி நமக்கு வந்து ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது என்ன ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பாண்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை. இதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் நமக்கு வந்து ரைட்டில் இருக்குங்களா, இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் இருக்குங்களா. இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து டிரான்ஸு. நமக்கு டிரான்ஸ்லேருந்து இங்கே ஃபியூஸ்டு ஹைட்ரோஜன் என்ன வந்திருக்கு,
சிஸ்ஸா வந்திருக்கா. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட்னா 4n+2. இதே வந்து டிஸ்ரோட்டேட்டரி, ஏன்னா டிரான்ஸ்லேருந்து சிஸ் அப்படின்னா டிஸ்ரோட்டேட்டரி. இங்கே பாருங்க 4n+2 டிஸ்ரோட்டேட்டரி. இது வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு வந்து 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுங்களா 3 டபுள் பாண்டுக்கு. டிஸ்ரோட்டேட்டரியா, இவங்க வந்து கேட்டது வந்து தெர்மலா. நமக்கு பாருங்க இங்க பாருங்க, நமக்கு தெர்மல்ல வந்து 4n+2 டிஸ் இன்வால்வ் ஆகுதுங்களா. அப்போ 6 எலக்ட்ரான் டிஸ்ரோட்டேட்டரி ஆஃப் எலக்ட்ரோசைக்ளிசேஷன். ஏன்னா வந்து ஒரு ரிங்ல இருந்து பிரேக் ஆகி இல்லை ஃபார்ம் ஆனா அது வந்து எலக்ட்ரோசைக்ளிசேஷன். இதே வந்து ஒரு டையினோ ஒரு அல்கினோ இதெல்லாம் எடுத்து இது பண்ணோம்னா இது வந்து 4n+2 டீல்ஸ் ஆர்டர்ல போகும். தட் ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் கரெக்ட் ஒன். வாட் would be the product formed in the following reaction? இதில் வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த டையினோஃபைல் இருக்குங்களா, CO2ET CO2ET. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு இங்கே டபுள் பாண்ட் CO2ET, இங்கே CO2ET, இங்கே CO2ET, இங்கே ஒரு பாண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனு வித் டபுள் பாண்ட் ஓ. இது ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா -CO2 வெளியே போகும். பாருங்க, இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுமா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு எஸ்டர், இங்கே ஒரு எஸ்டர், இங்கே ஒரு எஸ்டர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th one, which of the following reaction converted an unsaturated ether into alpha beta unsaturated carbonyl compound? unsaturated etherனா பாருங்க OR, இதே வந்து unsaturated carbonylலாம் வந்து இதுதான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆனா நமக்கு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்னு கேட்குறாங்க. பாருங்க, இங்கே டபுள் பாண்ட் ஓர் எடுத்துக்கணுமா, இங்கே டபுள் பாண்ட், இங்கே சி டபுள் பாண்ட் ஓ ஆறு. இது பார்த்தீங்களா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே, இது இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஓஆர். இது வந்து டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் 4n+2. அப்போ இதனோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. இப்போ 10th question, among the following diene the one that undergo degenerate cope rearrangement. இப்போ ஏதாவது ஒரு ரியாக்ஷனை எடுத்து நம்ம வந்து அதே ரியாக்ஷன் எடுத்து சேம் ப்ராடக்டாக வர்றது தான் நம்ம வந்து கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி முன்னவே பார்த்தோம். இந்த கொடுத்துருக்க 4 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 1 2 3, இது வந்து 3,3 சிக்மா ட்ரோப்பிங்களா. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே. அப்படி பார்த்தா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வருதுங்களா. இங்கே வந்து பார்த்தோம்னா 1 2 3 1 2 3, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இது வந்து நமக்கு
சேம் ரியாக்ஷனும் ப்ராடக்ட்டும் சேமாக இல்லை, அப்போ இதுவும் வராது. இங்கே இதை நம்ம அசைன் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 1 2 3 பார்த்தோம்னால நமக்கு இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். இது எல்லாமே வந்து நமக்கு அலுவாலியாவில் வந்து 11th யூனிட்டில் பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் இருக்க அந்த யூனிட் பின்னால் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். 11th ஒன், த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் நம்ம பண்ணோம்னா டபுள் பாண்ட் சிஎன், இங்கே ஒரு டபுள் பாண்டு. ஃபர்தராக என்ன பண்ணணும்னா இந்த டைனோஃபைலை நம்ம ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணுவோம். ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டைனோஃபைல் தான் மோர் ரியாக்டிவ். இங்கே டபுள் பாண்டோ, இங்கே டபுள் பாண்டோ பாருங்க, இங்கே இருங்களா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு 6 மெம்பர் டபுள் பாண்டோ, இங்கே டபுள் பாண்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிஎன். இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th ஒன், த கிவன் ரியாக்ஷன் இஸ், நமக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுத்து ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்டோம். இந்த ரியாக்ஷனில் எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்தால் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரும்னு கேட்குறோம். இங்கே பாருங்க, இது ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது. இங்கே வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ரியாக்ஷனை வந்து ஹீட் பண்ணால் நமக்கு எது ஃபைனல் ப்ராடக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இது ஒரு எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் பண்ணால் நமக்கு வரக்கூடியது ஏர் ஒன் டபுள் பாண்ட் CHO, ஏர் ஒன் டபுள் பாண்ட். ஆஃப்டர் ஃபர்தராக இதை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் OH, இந்த ஆல்டிகைடு இருக்குங்களா, இங்கே ஒரு டபுள் பாண்டா. இப்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் டபுள் பாண்ட் O. இப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் D is the correct one. That's all. Thank you.